கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 3வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல குட்டி குழந்தையை காப்பாத்தணும்னு டாக்டர் இந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. ஹீரோயின் காரை விட்டு இறங்கியிருப்பா இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த டாக்டர் குட்டி பொண்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அங்கிள் ப்ளீஸ் அம்மாவை காப்பாத்துங்க. தாத்தா ரொம்பவே கெட்டவரு. நீங்க தான் அம்மாவை காப்பாத்தணும். ஏன்னா அவங்கள காப்பாத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா அவன் கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். அவன் எப்பவுமே ஹீரோ கூட தான் இருப்பான். இப்ப அவன் தங்கச்சி கூட கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா எல்லாரும் ஒன்னா படிச்சவங்க தான். இப்ப அவனுக்கு கால் பண்ணி, டேய் நீ தாண்டா அவளை காப்பாத்தணும். அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படியாவது இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்ல, அவனால எப்படிடா காப்பாத்த முடியும்? நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அண்ணா அவ விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. முக்கியமா இதை அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி நான் சொல்லக்கூடாது? நம்ம தான் அவனை காப்பாத்தி ஆகணும். ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு யாரும் கிடையாது. நாங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்த உடனே இவ ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அவளை பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவ செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. நான் ஏன் அவளை காப்பாத்தணும்? அவ விதியில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளுக்கு பார்த்தா மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. இப்ப அவன் என்ன சொல்றானா, லாஸ்ட் டைம் உன் பொண்ணு என்கிட்ட மோசமா நடந்துகிட்டா. அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும். முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா உங்க கம்பெனி கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது நீதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நீ மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கயேன், உன் பொண்ணோட நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண, ஆல்ரெடி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இந்த ஆளு மறுபடியும் ஏதாவது பண்ணி தொலைய போறான் அப்படின்னு இவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்க. இப்ப அந்த ஃபியான்சியோட அம்மாவை பாத்தீங்கன்னா, என் பையனை நீ கஷ்டப்படுத்திருக்கல. வெளியே நல்லா மழை பெய்யுது. உங்க படிக்கட்டு கூட பார்க்க பெருசா இருக்கு. அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலயும் நீ முட்டிக்கால் போட்டு என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டேன்னா நான் உன்னை மன்னிக்கிறத பத்தி யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கும் வேற வழி இல்ல. இப்ப கொட்டுற மலையில எல்லாரும் நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி முட்டிக்கால் போட்டு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவளோட தலையில இருந்து ரத்தமே வந்துட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவ பொண்ணுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இவங்க அவங்க பொண்ணை ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயத்துல இப்ப அவ இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீ அவளை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃபியான்சி கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கல. அதான் அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு தடவை அவ விஷயத்துல தலையிட்டேன்னா உன் கம்பெனியை பத்தி நான் யோசிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் தான் வந்து அவளை செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, மழையில நனைஞ்சதுனால ரொம்ப ஃபீவரா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். தலையில அடிபட்ட காயத்துக்கு கூட மருந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கூட வீர் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை தொடுறதுக்கு கூட என் மனசு ஒத்துக்காது. ஏன்னா நீ அப்படி ஒரு காரியத்துல பண்ணிருக்க. உண்மையாவே நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள மாத்திரையை எடுத்து போட்டுட்டு ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவனுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு, ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்திருக்கான் அப்படின்னு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட தங்கச்சி கிட்ட சொல்ல, அவ இதுக்காக போய் அவளை காப்பாத்தணும். ச்சே, என்னால அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு இவ காண்டாயிட்டு ஹீரோட ஃபியான்சிக்கு கால் பண்ணி போட்டு விட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து, நான் உண்மையாவே போயா கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கேனா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் வரா. அவளை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டேப்லெட்டை கொடுத்து, இந்த டேப்லெட்டை போடு. போய் தான் அந்த டேப்லெட்டை கொடுத்து உனக்கு கொடுக்க சொன்னான். ஏன்னா அவனோட குழந்தையும் அவன் வயித்துல வளர்றதுல அவனுக்கு துளியுமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறா. நானும் போயாவும் கல்யாணம் பட்டு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம். சோ தேவையில்லாம எங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாத. ஒழுங்கா அவனை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, போயா சார் இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போறான். இப்ப அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா அது அவளோட ஃபேவரட் ட்ரெஸ். இந்த சைடு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் போறான். இப்ப இந்த ஃபியான்சிக்காரி கார்ல உட்காந்துட்டு, நீ சொன்ன மாதிரி டேப்லெட் அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நீ எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போற? அதான் உன்னோட ஃபியான்சி நான் இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டு. என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத. கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இரு. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த ஃபியான்சிக்காரி அங்க இருந்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்க ஹோட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வெளியே வந்தவன காருக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி டிரைவரை வெளியே போக சொல்ல, யாரு ஃபியான்சின்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இந்த பொண்ணால அவங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் உனக்கு சும்மாலாம் ஹெல்ப் பண்ணல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அந்த செங் கிட்ட நான் பேசினேன்.
அவன் 1,50,000,000க்கு உன்னை என்கிட்ட வித்துட்டான். சோ இனிமே நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல, என்னது என்ன வித்துட்டானா? எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் டீல் போட்டா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன விட்டு போகணும்னா 1,50,000,000 பணத்த குடுத்துட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என் கூட தான் இருக்கணும். வேற எங்கேயும் போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பழி வாங்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல உன்னோட ஃபியான்சி அப்படின்ற பொசிஷன மறுபடியும் எனக்கு தரப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நான் வந்தது பழி வாங்குறதுக்காக அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பழி வாங்க தானே வந்திருக்க. அப்புறம் எதுக்காக நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டுரு. எனக்குன்னு லைஃப் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவ்ளோ ஈஸியாலாம் உன்ன விட முடியாதும்மா. உன்ன விடணும்னா, குடுக்க வேண்டிய காச குடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட பொண்ணு தான் கால் பண்றா. அவ கால் பண்ண உடனே, "பேபி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. நீ ஃபீல் பண்ணாம இரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு ஃபோன வைக்க, அந்த டாக்டர் கிட்ட தான் இவ பேசுறா போலயே. எவ்வளவு தைரியம் என் முன்னாடியே பேபின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு, "நீ சீக்கிரமா போக ஆசைப்படுறது அந்த டாக்டர பார்க்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யார வேணாலும் பார்ப்பேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள தனியா கூட்டிட்டு வந்து ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர குடுக்குறான். இப்ப அந்த அக்ரீமெண்ட் பேப்பர படிச்சு பார்த்த உடனே, "இல்ல இந்த அக்ரீமெண்ட்க்கு என்னால ஒத்துக்க முடியாது. என்னால உன் கூட இருக்க முடியாது. நான் உன் கூட ஸ்டே பண்ணா எனக்கு எந்த வேலையுமே கிடைக்காது. யார் எனக்கு வேலை குடுப்பா? என்னால என் ஃபியூச்சர ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஸ்பாயில் பண்ண முடியாதா? நல்லா யோசிச்சு சைன் பண்ணு. உனக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீ இதுல சைன் பண்ணணும். அப்படி இல்லன்னா எந்த கம்பெனி உனக்கு வேலை தராது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. ஹாஸ்பிட்டல் வந்து அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்ட் தான் குட்டி குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஏன்டி நீ ஃபாரின்க்கு படிக்க போறேன்னு சொன்ன. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தைக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கையில நான் எப்படி படிக்க போறது? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மறந்துட்டியா? ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு இவ கேட்க, "இல்ல இந்த விஷயத்த சொல்றதுனால உன்னோட படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகுமோன்னு தான் நான் சொல்லல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஹீரோயின தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. சரி போயா தான் லாஸ்ட் டைம் உன்ன காப்பாத்துனான்னு கேள்விப்பட்டேன். உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவ என்ன சொல்றான்னா, "ஏண்டி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட வேண்டியது தானே? சீக்கிரமே அவனோட மனசுல உள்ள காதல் வெளிய வந்துரும். அப்புறம் நீ போயாவோட பொண்டாட்டி ஆயிடலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்லடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவனோட பொண்டாட்டி ஆகுற தகுதி எனக்கு கிடையாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு டாக்டர் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான்னா, "என்ன பக்கத்து ஊருக்கு மாத்திட்டாங்க. நான் நாளைக்கு இந்த ஊர விட்டு கிளம்புறேன். நான் நாளைக்கு ஏர்போர்ட் போப்போறேன். என்ன வழி அனுப்ப நீ வருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா வரேன்னு" சொல்லிடுறா. டாக்டர் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டாக்டர் இல்லன்னா ஹன்ஸே என்னால ஒழுங்கா கூட பாத்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவர வழி அனுப்பி ஆகணும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "சார் நீங்க சொன்ன மாரி அந்த டாக்டர பக்கத்து ஊருக்கு மாத்தியாச்சு" அப்படின்னு சொல்ல, "நல்லது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வருவா. வேலைக்கு வரும்போது அவ வந்துட்டாளான்னு செக் பண்ணி என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வராம ஏர்போர்ட்க்கு வந்துட்டா டாக்டர வழி அனுப்புறதுக்காக. ஆக்சுவலா ஹீரோ வந்து அந்த அக்ரீமெண்ட்ல வேலைக்குமே வரணும்னு போட்டிருப்பான். வேலைக்கு வந்துட்டு என் கூட லிவிங்ல வாழணும்னு. ஆனா இவ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, வேலைக்கு மட்டும் தான் வரேன்னு சொல்லியிருப்பா. இப்ப இவ ஹீரோவ பாக்க போகாம, டாக்டர வழி அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்க்கு வந்துடுறா. இப்ப அதே ஏர்போர்ட்ல தான் ஹீரோவோட ஃபியான்சியுமே நிக்கிறா. இந்த ஃபியான்சி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த போயா என்ன கூப்பிடுறதுக்கு கூட வரலமா. அவன் வர வர என்ன விட்டு விலகி போற மாரியே இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் டாக்டர், ஹீரோயின் 2 பேரும் பேசுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "உண்மையாவே நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "டாக்டர் நீங்க மட்டும் இல்லன்னா என்னால ஹன்சிய வளர்த்திருக்கவே முடியாது. உண்மையாவே நான் உங்களுக்கு நெறைய கடமைப்பட்டுருக்கேன். ஃபியூச்சர்ல எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. என் உயிரே போனாலும் கண்டிப்பா அந்த உதவிய நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சீக்கிரமே உன்ன பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். நான் திரும்ப வர எத்தன வருஷம் ஆகுமோ எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத இந்த ஃபியான்சிக்காரி பார்த்துடுறா. ஓஹோ! இவளுக்கு பொண்ணு வேற இருக்கா. இந்த விஷயம் போயாக்கு தெரியாதே. பத்த வச்சிர வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுர்றா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாளான்னு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் மெசேஜ் அனுப்புறா. "உன்னோட ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அனுப்பி, ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ண, அத பார்த்த உடனே இவன் செம காண்டாயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ ஆஃபீஸ்க்கு வந்த உடனே வேலையெல்லாம் பார்க்க வேணாம். டைரக்ட்டா என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. வந்த உடனே அசிஸ்டன்ட் அவள ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப ரூமுக்குள்ள வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன மேடம் ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல டாக்டர் பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அவர வழி அனுப்புறதுக்காக போயிட்டேன். மன்னிச்சிடுங்க இனிமே லேட்டா வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த டாக்டர் உனக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கான்? குழந்தை குடுக்குறதுல" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல? அந்த குழந்தைக்கு எப்படியும் 5, 6 வயசு இருக்கும். நான் ஜெயிலுக்கு போன உடனேயே ஒண்ணு சேர்ந்துட்டியா? சோ பசங்க இல்லாம உன்னால வாழவே முடியாதுல்ல?
எனி டைம் பசங்க உன்கிட்ட இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க, என் பொண்ண பத்தி தப்பா பேசாத அப்படின்னு இவ சொல்லிட்டு, அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஹன்சி இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ எதுவுமே பேசாம இருக்க. ஹீரோ இவள புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். என் மன்னிப்புக்கு கூட நீ தகுதியானவ கிடையாது. உன்னை மன்னிச்சிடலாமான்னு ஒரு நிமிஷம் நானே யோசிச்சேன் தெரியுமா? ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் மேல வெறுப்பு தான் வருது அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.